காட்டேரி அம்மன் பூஜை பண்ணும்போது காட்டேரி இருக்கிறவங்க கூட ஆம்பளைங்க ஜென்ஸ் வந்து அந்த பூஜை பண்ணுறப்போ இருக்கக்கூடாது. ஈவன் வீடு கட்டுறதுலேருந்து பூஜை பண்ணுற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. காட்டேரி இருக்கிறவங்க கூட அது போல் இருந்தாக்கா அந்த வீட்டுக்கு வந்து நெல்லிது கிடையாது, அந்த பூஜை பண்ணுறதுக்கான பலம் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பாட்டி வந்து சொன்னாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து மொட்டை அடிக்கும் போது இல்லைன்னா எதனா ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் பண்ணும்போது அப்புறமா வந்து பார்த்தோம்னா சீமந்தம் பண்ணும்போது ஸோ எல்லாமே வந்து இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணின்னு இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா இந்த மொட்டை அடிக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஜென்ஸ் ஈவன் குழந்தை கூட எனக்கு ஆம்பளை குழந்தை கண்ணு இருந்ததுனாக்கா அந்த குழந்தை கூட அந்த பூஜையில் வந்து கலந்துக்கக்கூடாது. ஒன்ஸு பூஜைலாம் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு அந்த கற்பூரெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து தீபார்த்தனை கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு தான் வந்து அந்த கீழே ஜென்ஸ் வந்து அந்த பூஜையில் வந்து அந்த எல்லாம் அதான் அதில் படைச்சிருக்க சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிட்லாம், ஷேர் பண்ணின்னு சாப்பிட்லாம். ஸோ அது விட்டாக்கா அந்த பூஜையில் வந்து பூஜை பண்ணுற போது கலந்துக்கக்கூடாது. அது வந்து கலந்துக்குனாக்கா ஜென்ஸ்க்கு அந்த வீட்டுக்கும் அவ்வளோ நெல்லிது கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து காட்டேரி பூஜைன்றது வந்து தெரியறது கிடையாது. ஈவன் நானும் வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னோடய அம்மா வீட்டில் வந்து கிடையாது, என் மாமியார் வீட்டில் தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பூஜை பண்ணேன். ஸோ வந்து ஒரு நெல்லி இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணின்னு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா நம்ம காட்டேரி கும்பிடுவது எப்படி அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காட்டேரி வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அது வந்து காட்டேரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லாதவங்க வந்து இது வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சவங்க தான் இது வந்து வீடு கட்டுறது, இது கும்பிடும் போது நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பார்த்திங்களன்னா மண் எடுத்து இது போல் ஒரு வீடு மாதிரி கட்டுறாங்க. ஸோ இவங்க என்னோடய பாட்டி தான், இவங்க வந்து இந்த வீடு மாதிரி கட்டின்னு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மண் எடுத்து நம்ம வந்து வீடு மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டு பிறகு ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் மண்ணில் வந்து புள்ளியார் பிடிக்கிறோம். ஸோ இந்த புள்ளியார் என்னத்துக்குனாக்கா இப்போ வந்து பாட்டி காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இது போல் புள்ளியார் வந்து பிடிச்சி ஒரு தட்டு மாதிரி வைக்கணும். ஸோ அது தட்டு என்னத்துக்குன்னா இப்போ பாருங்கள் ஒரு தட்டு வச்சுருக்கோம், அதில் நம்ம பிடிச்ச புள்ளியார் ரெண்டு புள்ளியார் வந்து ஸோ அந்த தட்டு மேலே வைக்கணும். இது போல் வந்து 11 தட்டு, அப்புறமா 11 தட்டுக்கு 2 புள்ளியார் பிடிச்சி ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பாரம்பரியமாக வர ஒரு நம்ம காட்டேரி வந்து கும்பிடும் போது நம்ம வந்து ரொம்ப பயபக்தியாக வந்து கும்பிடணும். ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து இந்த ஃபுட்டு எடுக்கிறவங்க கூட காட்டேரி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த சாப்பாடு வந்து சாப்பிட்ணும். ஸோ இல்லாதவங்க வந்து செய்யக்கூடாது. இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து இல்லை, அதுக்காக வந்து எங்கள் அம்மா வந்து வந்திருக்காங்க, பட் வந்து இங்கே கும்பிட்றதுக்கு வந்து வரல. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து வீடெல்லாம் வந்து க்ளீனாக வந்து கட்டிட்டாங்க. இப்போ வந்து இது போல் 11 தட்டு அப்புறமா 22 புள்ளியார் வந்து இது போல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது செய்கிறதுனால இப்போ நாங்கள் வந்து என்னோடய பாப்பாவுக்கு என்னோடய குழந்தைங்களுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து இது செய்கிறதுனால நம்ம வம்சம் வந்து ருதியாகும், அப்புறமா வந்து நோய் நொடி எதுவும் இருக்காது, அப்புறமா குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டிக்கு எதனா ப்ராப்ளம் இருக்கிறது, சும்மா சின்ன சின்ன பிரச்சனைங்க வருது, ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டி வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நம்ம வந்து செய்யலாம். ஸோ இது வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் நம்ம வந்து அம்மா வீட்டில் இல்லாமல் மாமியார் வீட்டில் வந்து இருந்தாக்கா நம்ம அம்மா வந்து இங்கே வந்து நம்ம ஃபேமிலி அம்மா வீட்டு சைடு ஃபேமிலி வந்து நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்தோம்னா எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வந்த பிறகு எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கிறது வாசி நான் வந்து இது பண்ணணும். ஸோ நான் தான் வந்து புள்ளியாரெல்லாம் பிடிச்சின்னு இருக்கேன், பாட்டி எடுத்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து வச்சுன்னு இருக்காங்க. இது வந்து பார்த்தோம்னா ஈவினிங் மட்டும்தான் செய்யணும். இப்போ வந்து பார்த்தோம்னா இதுவெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து 5:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 10:30 ஆகிடும். ஸோ வந்து இதுக்கு என்னென்ன ஃபுட்டு செய்யணும், ஸோ இது வந்து பார்த்தோம்னா அதுங்கெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லின்னு வரேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் என்னென்னா காட்டேரி கும்பிட்றது இப்போ பார்த்தீங்களன்னா எனக்கே வந்து இது ரொம்ப புதுசு. இது வந்து என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துன்னு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னே வந்து நான் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் வந்து காட்டேரி கும்பிட்டு நான் எப்போவுமே பார்த்ததில்லை. ஸோ சில பேர் வந்து பார்த்தோம்னா இப்போ ஊர்லலாம் பார்த்தோம்னா என் பாட்டி சொன்னாங்க அதெல்லாம் வந்து
நான் 3 வை கலக்கிற இடத்துல காத்தாண்டு போய் செய்வாங்களாம். பட் இப்போ வந்து அது பல்லெல்லாம் இல்லைவாசி நாங்கள் மித்த மேலே வந்து செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து தேவையான ஃபுட் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துன்னு வந்து வச்சுன்னு இருக்காரு. ஸோ வந்து பார்த்தோம்னா நான் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணின்னு இருக்கேன். ஸோ செஞ்சு கொடுக்குறது வேணால் யாருன்னா செஞ்சு கொடுக்கலாம், காட்டேரி இல்லைன்னா கூட செஞ்சு கொடுக்கலாம். பட் அந்த ஃபுட்டு வந்து அவங்க சாப்பிடவும் கூடாது, கும்புற வெத்தம் வரவும் கூடாது. அது எடுத்துன்னு வர ஃபுட்டு வந்து எல்லாமே வந்து இங்கே படைச்சிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபுட்டு தான் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க, இன்னும் வந்து ஃபுட்டெல்லாம் வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஸோ வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் வச்சோம், ஸோ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வரலாம். ஸோ இது போல் வந்து நடு மதில் வந்து ஒரு ரவுண்டாக வந்து ஒரு போட்டுட்டு அதில் ஒரு தட்டு மாதிரி அந்த மண்ணிலே ஒரு தட்டு மாதிரி வச்சு 2 புள்ளையர் வந்து வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேலை தான் வந்து ஒரு 1% ஆஃப் தி வேலை வந்து முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து இதுக்கு வந்து என்னென்ன செய்யணுன்னாக்கா கோழி வந்து காவு கொடுத்துட்டு அங்கே வந்து மாமலா வந்து லைக் வெளியே கூட காவு கொடுத்துட்டு அது வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அப்புறமா முட்டை வைக்கணும். ஸோ ஒரு இலைக்கு ஒரு முட்டை 11 முட்டை. அப்புறமா வந்து கருவாட்டு குழம்பு, அப்புறமா வந்து கருவாட்டு மொச்சக்காய் போட்டு செஞ்சோம். அப்புறமா வந்து பார்த்தோம்னா ரைஸு, கொலக்கட்டை, வழுக்குங்க, மாவு வழுக்கு போட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் வந்து பூ வந்து வச்சுன்னு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து லைட் வந்து போடக்கூடாது. ஸோ லைட் போடாத ஜஸ்ட் மொபைல் வெளிச்சத்துலேயே தான் வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து பண்ணின்னு இருக்கோம். ஸோ பூ வச்சுட்டு எல்லாத்துக்கும் அந்த 2 புள்ளியர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 2 புள்ளியர் மத்தியில் வந்து பூ வச்சுன்னு இருக்கேன். ஸோ ஒன்றுன்னா வந்து பாருங்கள், பூ வச்சுட்டு அப்புறமா வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், ஸோ அந்த புள்ளியருக்கு எதிர்க்கு வந்து இந்த வந்து வைக்கணும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் வந்து இது போல் வந்து ப்ரொசீஜராக வந்து பண்ணினே இருக்கும். ஸோ அப்புறமா இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து கருப்பு கலரு சாரீ வந்து போடணும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா இலை வந்து வச்சுன்னு இருக்கேன். ஸோ அந்த இலையில் வந்து நம்ம செஞ்சு வந்து சாதம் இப்போ வந்து பார்த்தோம்னா ரைஸு, அப்புறமா வந்து கொலக்கட்டை, அப்புறமா கருவாட்டு குழம்பு, அப்புறமா வந்து கோழிக்கறி நம்ம காவு கொடுத்து எடுத்துன்னு வந்தோம் இல்லையா, அந்த கோழிக்கறி அதெல்லாம் போட்டுட்டு வந்து இப்போ வந்து படைச்சின்னு இருக்கணும். ஸோ வந்து பார்த்தோம்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாம் இந்த 11 இலைக்கும் வந்து அது வந்து போடணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா காட்டேரி பாத்திரம்னாவே நம்ம வந்து கொடுத்துடுவாங்க. அப்புறமா முருங்கைக்கீரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கறி குழம்பு இது இப்போ பாருங்கள் நான் வந்து காமிச்சின்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ சாதம்லாம் வந்து வெளிச்சத்தில் வச்சுருக்க வாசி பாருங்கள், இதெல்லாம் வந்து கடவுளுக்கு வந்து நம்ம வந்து படைச்சிடுறோம். ஸோ இது வந்து செய்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி மொட்டை போடுறப்போ இது கண்டிப்பாக வந்து பண்ணணும். யார் இருக்கோ அவங்க மட்டும்தான் பண்ணணும். ஸோ அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். இன்கேஸ் இல்லைன்னா கூட அவங்க வந்து இது பார்க்கவும் கூடாது, இது வந்து செய்யவும் கூடாது. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரை இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்காங்கன்னா முருங்கைக்கீரை, சாதம், அப்புறமா வந்து கருவாட்டு குழம்பு, கறி குழம்பு, முட்டை, அப்புறமா கொலக்கட்டை ஒன்று. ஸோ இது வச்சுருக்கோம். மேலே வந்து அது மேலே ஒரு வழுக்கு நம்ம மாவுலே செஞ்ச வழுக்கு வந்து அதில் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ரொசீஜரு. அப்புறமா வந்து பார்த்தோம்னா இதில் அந்த புல்லேறு மேலே இன்னும் என்ன வச்சுருக்கோன்னாக்கா நார்மலாக வந்து கயிறுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு அதான் நூலுக்கு வந்து அந்த த்ரெட்டை வந்து அது மேலே வைக்கணும். ஸோ அது வச்சுட்டு ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த வழுக்குங்கள்லாம் வந்து எல்லா வத்துலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பாட்டி வந்து எல்லாத்துக்கும் வந்து வழுக்கு வந்து ஏற்றின்னு இருக்காங்க. ஸோ இந்த வழுக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த 11க்கும் வந்து ஏற்றிட்டு பிறகு ஸோ எல்லாத்துக்கும் வந்து பண்ணணும். ஸோ வந்து பார்த்தோம்னா இது நைட்டு மட்டும்தான் செய்யணும், டே டைமில் வந்து செய்யக்கூடாது, அதுவும் இருட்டில் மட்டும்தான் செய்யணும். அது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மாடி மேலே செஞ்சிடலாம், இல்லைன்னா 3 வெயில் கலக்கல் வந்து போய் செய்யணும். இப்போ ஆறெல்லாம் இருக்காது வாசி நம்ம வந்து மாடி மேலே வந்து செஞ்சுன்னு இருக்கோம். ஸோ நம்ம வந்து புடவை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த நடுவில் வந்து ஊடு கட்டணும் இல்லையா, ஸோ அங்கே தான் அந்த சேரீயை வந்து நம்ம மாமலாக வந்து அது நல்லா பின்னிட்டு வந்து அந்த சேரீ வந்து வச்சுட்டு அங்கே நார்மலாக வந்து வாழைப்பழம், அதுதான் பூ, அப்புறமா வந்து தேங்காய் உடச்சி அங்கே வச்சுருக்கோம். அப்புறமா வந்து கொஞ்சோண்டு பொரி வச்சுருக்கோம். அப்புறமா வந்து பார்த்தோம்னா வாழைப்பழம், அப்புறமா அது மேலே வந்து ஒரு பூ வந்து போட்டிருக்கோம். அது வந்து இப்போது வந்து அந்த சேரீ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சேரீ வந்து நான் தான் கட்டிக்கணும். அதுவும் வந்து யாரும் பார்க்கக்கூடாது, அது கட்டுறது கட்டிக்கணும். அப்படியே வந்து அலசி அப்படியே ஒந்திடணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கட்டினா போதும். அது வந்து அப்படியே வந்து சேஃபாக நம்ம வச்சுக்கலாம். எப்போல்லாம் காட்டேரி கும்பிட்றோமோ அப்போல்லாம் வந்து நம்ம வந்து அந்த சேரீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பூஜைலாம் வந்து இப்போ வந்து பாட்டி பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இந்த பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப வந்து சாம்பிரதாயமாக பண்ணணும். இப்போ பாருங்கள், பாட்டியால் ஆக்சுவலி கீழெல்லாம் உட்கார முடியாது, பட் ஸ்டில் வந்து முட்டி போட்டுட்டு வந்து பூஜை கும்பிட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப
நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா எந்தனா ஒரு மனசில் வந்து எதனா ஒரு கோரிக்கை இருந்தால் கூட நிறைவேறிடும். இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போது எல்லாமே படிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒரு தடவை காமிச்சின்னு இருக்கேன். ஸோ அந்த நடு மத்தியில் வந்து காட்டேரிக்கு வந்து பார்த்தோம்னா காட்டேரி அம்மாவுக்கு புடவை வச்சுருக்கோம். அங்கே வந்து இன்னொரு வாட்டி புடவை வச்சுருக்கோம். அங்கே வந்து இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன். அப்புறமா தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபைனலாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்துன்னு இருக்கேன். சும்மா வந்து நான் இது ஒரு மெமரியாக இருக்கும். பிகாஸ் என்னென்னா என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணின்னு இருக்கேன். ஸோ பாப்பாங்களுக்கு மொட்டை அடிக்கிற வாசி. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த சாதத்தை வந்து எல்லாம் பூஜைலாம் முடிஞ்ச பிறகு அந்த சாதத்தை வந்து அங்கேயே உக்காந்துன்னு சாப்பிட்ணும். இன்கேஸ் அது எதனா மீந்துச்சுன்னா எதனா ஃபுட்டு எதனா மீந்துச்சுனாலும் எதுவுமே யாருக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ யார் காட்டேரி இருக்கோ அவங்க மட்டும்தான் சாப்பிட்ணும். ரிமைனிங் ஃபுட் எடுத்து போயிட்டு நம்ம வந்து போட்டுடலாம், கீழே வந்து போட்டுடலாம். இல்லைனாக்கா சில பேர் வந்து மண்ணில் பொதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மண்ணிலலாம் பொதிக்கல. நாங்கள் வந்து எதனா நாய்க்கு வந்து போட்டுடலாம், இல்லை பசுமாட்டுக்கு வந்து போடலாம். பசுமாடு வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடல, ஸோ நாய்க்கு வந்து போட்டுடலாம். ஸோ அது போல் வந்து இது வந்து பாரம்பரியமாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ காட்டேரி அம்மா கும்புறதுக்கு இம்பார்ட்டண்ட் வந்து மண்ணில் வீடு, அப்புறமா வந்து 11 மண்ணில் தட்டு, அப்புறமா 22 பிள்ளைரு, அப்புறமா வந்து பிள்ளைருக்கு மேலே பூ, அப்புறமா வந்து கருகும் பில்லு மேலே, அப்புறமா வந்து பூ வைக்கணும். அப்புறமா வந்து இலை, அப்புறமா வந்து பார்த்தோம்னாக்கா இது ஃப்ளவர் வைக்கணும். ஃப்ளவர் வச்சுட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு த்ரெட், ஒயிட் கலர் த்ரெட்டு வச்சு அது மஞ்சள் போட்டு வைக்கணும். அப்புறமா வந்து பார்த்தோம்னா வாழைப்பழம், பூ, வெத்தலை பாக்கு அது முன்ன வைக்கணும். நம்ம படைச்சி வச்ச சாப்பாடு வந்து கோழிக்கறி குழம்பு, முட்டை, அப்புறமா வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கருவாட்டு குழம்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா முருங்கைக்கீரை, கொலக்கட்டை இங்கே வைக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணுற விதத்தில் வந்து பார்த்தோம்னா காட்டேரி சாமானும் புடவை, அப்புறமா வந்து நான் இந்த ஆக்சுவலி இது சொல்கிறது மறந்துட்டேன் வீடியோவில். நான் வந்து எலுமிச்சை மயம் கண்டிப்பாக வைக்கணும். அது வந்து திருஷ்டி கழிச்சு மாதிரி ஆகும். அப்புறமா வந்து தேங்காய் உடச்சி வைக்கணும். அப்புறமா வந்து பூ போட்டு வைக்கணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அந்த புள்ளையருக்கு வந்து நம்ம 11 புள்ளையர் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே எல்லா புள்ளையருக்கும் வந்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும். கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும். இதுவும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி.